ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் எ லாங் டேஸ்க்கு அப்புறம் நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஏன்னா என்னுடைய 2 குழந்தைங்களுக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமாவே இந்த 1 மந்த் ஃபுல்லாக இப்படியே டைம் ஓடிடுச்சு. இந்த 1 மந்தில் பார்த்திங்கன்னா என்னால் படிக்கவே முடியல. நான் குரூப் 2 நிறுத்திட்டு தான் பிஜிடிஆர்பி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய மேஜர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேஜர். இங்கிலீஷ் மேஜர் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபாடோடு பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. என்னால் படிக்கணும், புக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாமல் இருந்தது. ஏன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் எதையுமே பண்ண முடியல. படிக்கிறதுக்கு அந்த கான்சன்ட்ரேட்டே போகல. ஃபுல்லாக ரெஸ்ட் இப்படியே ஓடிடுச்சு இந்த 1 மந்த் ஃபுல்லாக. இப்போ இருக்கிற இந்த 1 மந்தில் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்குள்ளே நானே ஒரு செல்ஃப் மோட்டிவ், இதுக்கப்புறம் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்றது தெரியாது. அதனால் நம்மளா படித்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி யூனிட் 1 வேக்கன்ஸ் எஸ்சிஎஸ் தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்றத நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வேக்கன்ஸ் எஸ்சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்கேன். இன்னும் 1 மந்தில் என்னால் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் நம்ம ஆல்ரெடி படித்ததையாவது ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்களுக்கு டைம் அப்படின்றதே ஒரு 1/2 hour கழிச்சா கூட அது ஒரு 2 மணி நேரத்துக்கு சமமாக தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டில் வேலையும் முடிச்சுட்டு பண்ணுறதுல அதனால் 1/2 hour கிடைச்சா கூட அதை நம்ம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தின்னு படித்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்த எந்த ஒரு ஸ்டெப்புக்குமே போக முடியும். அதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன் என்னுடைய லைஃப்பில். நம்ம இப்படியே இருந்தால் கடைசி வரையும் இப்படியே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நான் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். நிறைய டைம் கஷ்டப்பட்டும் இருக்கேன். லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா பல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நம்மள அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு என்னால் முடிக்க முடியும் அப்படின்றத ஃபைனலாக தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை நம்ம தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் படித்ததை இப்போ இந்த மாதிரி போட்டித் தேர்வில் நம்ம எழுதி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக நான் படித்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே நம்பிக்கையோடு நீங்களும் படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.